கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையிலே நம்ம வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த வேளையில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நமக்கு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல வேதாகமத்தை சுவாரஸ்யமாய் தியானிப்பது எப்படி என்ற தொடரில் முற்பிதாக்களின் மனைவிகள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம். சரி, முற்பிதாக்கள் யார் யார் என்று பார்த்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த ஆபிரகாமின் மனைவி என்று பார்க்கும்போது சாராள் இருந்ததை பார்க்க முடிகிறது. பிற்பாடு எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார் இருந்ததை பார்க்க முடிகிறது. பின் நாட்களில் சாராள் இறந்துவிட்ட பிற்பாடு கேத்துராள் என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்ததாக பார்க்க முடிகிறது. ஆனா 3 மனைவி இருந்தாலும் ஒரு மனைவியை நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா போட்டோ எடுத்து புகைப்படம் எடுத்து பார்க்க போறோம். அந்த மனைவி யார் என்றால் சாராள். சாராள் போட்டோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இரண்டாவது முற்பிதா யார் என்றால் ஈசாக்கு. ஈசாக்குக்கு ஒரே மனைவி ரெபேக்காள். இந்த ரெபேக்காலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு போட்டோ எடுத்து வைத்து கொள்ளலாம். சரி. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு 4 மனைவிமார்கள். லேயா, அதற்கு பிற்பாடு ராகேல், சில்பால், பில்கால் என்று 4 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 நபர்கள்ல ராகேலை மட்டும் குறிப்பிட்டு நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள போகிறேன். சரி. இப்போ முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் மனைவி சாராளை பற்றியும், ஈசாக்கின் மனைவி ரெபேக்காளை பற்றியும், யாக்கோபின் மனைவி ராகேலை பற்றியும் இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம். 3 போட்டோவையும் நாம பார்க்க போறோம். இதில் உள்ள ஒற்றுமைகள் என்ன என்பதையும், எதற்காக ஆவியானவர் இவ்விதமாக வைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த போட்டோல உள்ள ஒற்றுமைகளை பார்ப்பதற்கு இந்த 3 பேருக்குமே ஒரு விஷயம் ஒற்றுமை இருக்கிறது. இந்த 3 பேரை பற்றியும் நான் வரிசையா 3 வசனம் வாசிக்க போகிறேன். அதிலிருந்து இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது ஒற்றுமையை நாம கண்டுபிடித்து விடலாம். அந்த 3 வசனத்தை வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை சாராளை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமின் மனைவி சாராள் மிகுந்த அழகுள்ளவள் என்பதை பார்க்க முடிகிறது. பியூட்டிஃபுல்லா அழகாக இருந்த ஒரு பெண் தான் இந்த சாராள் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த பெண்ணாகிய ஈசாக்கின் மனைவி ரெபேக்காளை பற்றி பார்க்கலாமா? கண்டிப்பா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அந்த பெண் ரெபேக்காள் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள் மகாரூபவதி, மிகுந்த அழகுள்ள ஒரு பெண் என்று வேதம் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது மாமியார் மட்டும் அழகுள்ளவர்கள் கிடையாது, மருமகளும் அழகுள்ளவங்க தான். சரி. ஆபிரகாமின் மனைவி சாராளும் மிகுந்த அழகுள்ள பெண் தான். ஈசாக்கின் மனைவி ரெபேக்காலும் மிகுந்த அழகுள்ள மகாரூபவதியாக இருந்த பெண் தான்ங்கிறத பார்க்க முடிகிறது. சரி, யாக்கோபின் மனைவி ராகேல் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கிறத பார்க்கலாமா? கண்டிப்பா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலும் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது யாக்கோபின் மனைவி ராகேல் ரூபவதியும் அழகுள்ளவள் என்றும் வேதம் பதிவு செய்கிறது. இந்த வாசித்த 3 வசனத்திலிருந்து ஆபிரகாமின் மனைவி சாராள், ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள், யாக்கோபின் மனைவி ராகேல் 3 பேரும் அழகுள்ள நபர் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. இந்த 3 போட்டோவையும் வச்சு பார்த்தா 3 பேருமே பியூட்டிஃபுல்லா தான் இருப்பாங்க, அழகாக தான் இருப்பாங்கிறத பார்க்க முடியுது. இப்போ வேதாகமத்துல முற்பிதாக்களின் மனைவியில் 3 அழகுள்ள நபராக இருப்பதாக வேதாகமம் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. ஆமாவா இல்லையா? நிச்சயமா. இன்னும் ஆவியானவர் இந்த 3 பேரையும் மிகுந்த அழகுள்ளவர்களாக பதிவு செய்திருக்கிறாரே.
வேறு ஏதாவது ஒற்றுமை இவர்களுக்குள்ளாக இருக்கிறதா என்று பார்க்கும்போது அதுவும் வேதம் பதிவு செய்கிறது, ஆவியானவர் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சரி, வாசித்து பார்க்கலாமா? நிச்சயம். சாராளை பற்றி முதலாவது வாசிப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். இந்த வசனம் சொல்லுகிறது, சாராளை பற்றி அழகுள்ளவள் என்று சொன்ன அதே வேதாகமம் சாராள் மலடியாய் இருந்தாள் என்று பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த சாராள் பிள்ளை இல்லாமல் சில காலம், சில வருடங்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். சரி, ரெபெக்காளை பற்றி வேதாகமம் என்ன கூறுகிறது? வாசிப்போமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது சாராளுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை இங்கே ரெபெக்காளுக்கும் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடிகிறது. வேதாகமம் ரெபெக்காளை மலடி, பிள்ளை இல்லாத மலடி என்று அழைப்பதை பார்க்க முடிகிறது. சரி, ராகேலை பற்றி நாம் பார்ப்போம். வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கலாமா? வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். இந்த வசனம் படிக்கும்போது அதே வார்த்தை ராகேலுக்கும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி 3 புகைப்படம் நம்ம எடுத்திருக்கிறோம். முற்பிதாக்களின் மனைவிமார்களுடைய போட்டோ நம்ம வச்சிருக்கிறோம். அதுல சாராள், ரெபெக்காள், ராகேல் 3 பேரை பத்தி வேதம் சொல்லுது. 3 பேரும் அழகுள்ள பெண்கள் என்று சொல்லுகிறது. அழகுள்ள பெண்கள் என்று சொல்லிய அதே வேதாகமம் மூவரும் மலடியாய் இருந்தார்கள் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆமாவா இல்லையா? இப்படி ஆவியானவர் எதற்காக முற்பிதாக்களின் மனைவிமார்கள் மூவரும் மலடியாய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கடந்து போகும்படியாக வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயமா இல்லையா? ஏன்னா நாம் ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த முற்பிதாக்கள் மூவரின் மனைவிமார்களையும் ஆண்டவர் மலடியாக வைத்திருந்தார் என்பது சற்று சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மூவரும் அழகுள்ளவங்களா இருந்தாங்க, மூவரும் மலடியா இருந்தாங்கிறத பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் அப்படியாகவே அவர்களை விடவில்லை. சிறிது காலத்திற்கு பிற்பாடு, சில வருடங்களுக்கு பிற்பாடு பிள்ளை பெறும்படியாக செய்வதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் ஊர் என்ற கல்தைய தேசத்திலிருந்து அழைக்கும் போது வயது 75. ஆனா ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கும் போது அவருக்கு வயது 100. கிட்டத்தட்ட 25 வருடம் வாக்குத்தத்தம் பெற்ற பின் காத்திருந்தவராக இருந்ததை பார்க்க முடிகிறது. அப்ப சாராள் வாக்குத்தத்தம் பெற்ற பிற்பாடு 25 வருடங்கள் காத்திருந்துதான் ஈசாக்கு என்ற ஒரே பிள்ளையை பெற்றதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சில வருடங்கள் அவங்க மலடியா இருந்தது உண்மையாக இருந்தாலும் மலடியாகவே விடவில்லை, கர்ப்பத்தின் கனியினால் அவர்களை ஆசீர்வதித்தார். சரி, இரண்டாவது தம்பதிக்குள்ளாக நம்ம போலாம். இந்த ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது அவருக்கு வயது 40. அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் போது ஈசாக்குக்கு வயது 60. எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தாங்க? 20 வருஷமா காத்திருந்தாங்க. 20 வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுக்கவில்லை, இரட்டை பிள்ளைகளை பரிசாக கொடுத்தார், ஏசா யாக்கோபு என்று நாம பார்க்கிறோம். ஆனா காத்திருந்த வருடம் 20. ஆனால் ஆண்டவர் அவர்களை மலடியாகவே வைக்கவில்லை, ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியினால் ஆசீர்வதித்தார். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற தம்பதி யாக்கோபின் மனைவியாகிய ராகேல். ஆண்டவர் ராகேலை மலடியாகவே விட்டு வைக்கவில்லை, கர்ப்பத்தின் கனியினால் ஆசீர்வதித்தார். கர்ப்பத்தின் கனியினால் ஆசீர்வதிக்கும் போது மூத்த பிள்ளை யோசேப்பு பிறப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு பென்யமீன் பிறப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி ஜோசப் அண்ட் பெஞ்சமின், யோசேப்பு பென்யமின் என்ற 2 ஆண் பிள்ளைகளை அவள் பெற்றெடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி 3 பேருமே அழகா இருந்தாங்க, 3 பேருமே மலடியா இருந்தாங்க, 3 பேருமே சில காலங்கள் கழித்து பிள்ளை பெற்றதை பார்க்க முடிகிறது. அதுலயும் 3 பேரும் ஆண் பிள்ளை பெற்றெடுத்தார்கள். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. எவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா. ஆனா இப்படிப்பட்ட மூவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை வைத்து ஆவியானவர் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்று பார்த்தால் ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய கருத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறாங்க. என்ன அந்த ஆவிக்குரிய கருத்து அப்படின்னா,
முற்பிதாக்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா அவர்கள் மூலமாக உருவாகக்கூடிய அந்த தேசத்துக்கே அது பாடமாக, வாழ்க்கை பாடமாக, ஆவிக்குரிய பாடமாக இருக்குங்கிறதுக்காக இவங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில விஷயங்களை செய்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல் பாடம், உன்னுடைய மாம்ச பலத்தினால் கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க முடியாது. இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். பின்ன என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, உன்னுடைய மாம்ச பலத்தினால் கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க முடியாது, பரலோகத்தின் தேவனின் பலத்தினால் தான் கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க முடியும். இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்ப மனுஷன் எப்பயுமே தன்னுடைய மாம்ச பலத்தினால எதையாவது சாதிக்கணும்னு நினைப்பான். பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அறிவினால சாதிக்கணும், தன்னுடைய உடலின் வலிமையினால் சாதிக்கணும், தன்னுடைய செல்வாக்கினால் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய பலனை, மாம்ச பலனை தான் நம்புறது மனிதனுடைய சுபாவமாகவே இருக்குது. அது பாவத்தின் சுபாவமாகவே இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இங்கே ஆண்டவர் முற்பிதாக்களின் வாழ்க்கையில் மாம்ச பலத்தினால் உன்னால் ஒன்றும் சாதிக்க இயலாது, தெய்வத்தின், பரலோகத்தின் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்புவதின் மூலமாக தேவன் தன்னுடைய பலத்தினால் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அப்ப மனுஷனுடைய மாம்ச பலத்தினால் அது கூடாது, தெய்வத்தின் அனுக்கிரக வாக்கு தத்தத்தினால் அது கூடுங்கிறத மனுஷன் தன்னுடைய இதயத்துல கல்வெட்டுல எழுதின மாதிரி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆமா. இந்த பாடத்தை நம்ம கேட்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் அனைவரும் தன்னுடைய இதயத்துல வாழ்க்கை பாடமா எடுத்துக்கணும். இதுல இருந்து ஒரு கருத்து இருக்குது. என்ன கருத்து அப்படின்னா, கர்ப்பத்தின் கனிய ஆவியின் கனியோடு ஒப்பிடலாம். ஆவியின் கனி என்ன அப்படின்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த சுபாவங்கள்லாம் நம்மளால பெற்றெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாம்ச பலத்தினால நம்மளால எல்லா நேரமும் அன்பா இருக்க முடியல. கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, பெருமை வந்துடுது, பொறாமை வந்துடுது, குறை கண்டுபிடிக்கக்கூடிய கண்கள் வந்து விடுகிறது, வெறுப்பு வந்து விடுகிறது, யார் மீதான எரிச்சல் நேரிடுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுது. நம்முடைய மாம்ச பலத்தினால் எப்படி ஆபிரகாமால கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க இயலாமல் போனதோ, அதை போன்று நம்மால் நம்முடைய மாம்ச பலத்தினால் ஆவியின் கனியை என்ன பண்ண முடியாது, பெற்றெடுக்க முடியாது. நம்முடைய சுபாவத்தை நம்மளால மாத்திக்க முடியுமா? முடியாது. நம்மளால நற்குணங்களை, நற்கனிகளை பெற்றெடுக்க முடியுமா? முடியாது. மாம்ச பலத்தினால் நமக்குள்ளாக நல்ல சுபாவங்களை வளர்த்து கொள்ளவே முடியாது. சரி, என்னதான்பா பண்றது அப்படின்னா, மனுஷனால நல்ல சுபாவங்களோடு வாழ்வது கூடாத காரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவனுடைய சுபாவமே தீய காரியங்கள் மீதான ஈர்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச பலத்தினால் கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க முடியாது, தெய்வத்தின் பலத்தினால் தான் கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க முடியும். அதுபோல மாம்ச பலத்தினால் ஆவின் கனியை உன்னால் என்ன பண்ண முடியாது, பெற்றெடுக்க முடியாது. தெய்வத்தின் பலத்தினால், தேவ பலனாகிய ஆவியானவரால் தான், நமக்குள்ளாக அவர் இருக்கும்போது தான், அவர் கொடுக்கிற பலத்தை வச்சுதான் பரிபூரண அன்பு, பரிபூரண சமாதானம், பரிபூரண சாந்த குணம், பரிபூரண நற்குணம், பரிபூரண தயவு, பரிபூரண இச்சை அடக்கம்னு முழுமையாக பரலோகத்தின் சுபாவத்தினால், பரலோகத்தின் ஆவின் கனியை பெற்றெடுக்கிறவர்களாக நம்ம மாற முடியும். இந்த கருத்தை புரிய வைப்பதற்குத்தான் முற்பிதாக்களின் மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சரியாக ஒரே புகைப்படம் போன்று அநேக ஒற்றுமைகளை வைத்து, ஒரே காரியங்களை ஒத்த புகைப்படங்களை வைத்து ஆவியானவர் வேதத்தில் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ அந்த 3 புகைப்படத்தை ஞாபகப்படுத்திக்கலாமா? ஆபிரகாமின் மனைவி சாராள், அதற்கு பிற்பாடு ஈசாக்கின் மனைவி ரெபெக்காள், மூன்றாவதாக யாக்கோபின் மனைவி ராகேல் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த 3 போட்டோவை வச்சு பார்க்கும்போது மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மாம்ச பலத்தினால் ஒன்றும் முடியாது, ஆவியின் பலத்தினால் எல்லாம் கூடும். மாம்ச பலத்தினால் சுபாவங்கள் மாற்றப்படாது,
தெய்வத்தின் பலத்தினால் எல்லா சுபாவங்களும் மாற்றப்படும். இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சகோதரரே. என்ன நேயர்களே, இந்த ஒரு வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.